அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் வளமான வாழ்க்கைக்கு தவிர்க்க வேண்டிய பொருட்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். ஒரு வாழ்க்கையில் வசதிக்காக இன்றைக்கு நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சினால் நம்மளை சுற்றி பல வசதி வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு சைடு இதெல்லாம் ஆசையை துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க. இது குறித்து எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக. இப்போ நம்ம தியானம் சார்ந்து பேசுகையில், உடல் நலனை சார்ந்து பேசுகையில் தவிர்க்க வேண்டிய பொருட்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முதலாவதாக நான் சொல்கிறது ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னா வாட்ச். ஏன் நம்ம மணி, அதுவும் கை கடிகாரம் அப்படின்னு வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம், இது ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, வாட்சில் பல்ஸ் இருக்குது. அது டிஜிட்டல் பல்ஸ். அது எப்போவுமே டிக் டிக் டிக்னு கான்ஸ்டண்ட்டாக அடிக்கும். நமக்கு ஹார்ட் பீட் இருக்குது, அது ஆர்கானிக் ரிதம் பீட். அதுக்கு இயற்கை சார்ந்து அது இயங்கும், கூடும் குறையும். இப்போது நாடி நமக்கு பார்ப்பாங்க இல்லையா, கை. ஸோ இந்த இடத்துல தான் வாட்ச் கட்டும்போது, அது டிஜிட்டல் இருந்தாலும் சரி, அனலாக் வாட்சாலும் இருந்தாலும் சரி, அது நம்மளோட நாடி பல்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்னா, இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணலான்னா, 2 பாடலை ஒரே சமயத்தில் நீங்கள் கேட்டால் ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதயத்தில் ஒரு பாடல், கையில் மணிகடிகாரத்தில் மிஷின் பீட்ஸோட ஒரு பாடல். இந்த மாதிரி நம்ம கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். உடலோடு ஒட்டி அணியும் போது, அதோட அணிந்தாலும் அது உளவியல் தாக்கத்தையும் உண்டு பண்ணும். ஏன்னா மனிதன் இயற்கையோடு இயல்பாக இருக்கக்கூடியவன். மிஷின் அண்ட் டெக்னாலஜி அது தனி. என்னதான் நாம் மிஷினரிஸ், டெக்னாலஜி, கேஜெட்ஸ்லாம் பயன்படுத்தினாலும் அதை நம்ம உபயோகிக்கலாமே தவிர அதை ரொம்பவும் நெருக்கமாக இருக்க விட வேண்டாங்கிறது தான் இங்கே உண்மை. சரி, இப்போ இந்த கடிகாரம் கட்டி கொலாப்ஸ் ஆகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தா, ஹெச்ஆர்வின்னு ஒன்று இருக்குது, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. அதுதான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடியது. இப்போ வாட்ச் அணிவதால் இம்யூன் சிஸ்டம் குறைகிறது. அதனால் எந்த நோய் வேண்டுமானாலும் தாக்குவதற்கு, எளிதில் தாக்குவதற்கான வாய்ப்பை நாம் அதிகம் ஏற்படுத்தி தருகிறோம். அதனால தான் வாட்ச் அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ன, ஃபோனில் பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஃபோன் பேசும்போது கூட முடிந்த அளவுக்கு, நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, அதை ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் சென்டர்டாக இப்படி வச்சு கூட பேசலாம். காதில் ரேடியேஷன் பக்கத்தில் வச்சு இங்கே எஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சோஃபாஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஃப்ளோரில் ஒரு மேட்டோ, குஷனோ, இலவம் பஞ்சு மெத்தையோ போட்டு உட்காந்துட்டு ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் அதை சிஸ்டம் உபயோகிக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பாஸ்டர் டிஸ்டர்ப் ஆகாது. வேற நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் பெட்டு இல்லை சோஃபாஸில் என்ன ஆகும்னா, நீங்கள் அழுந்த உட்காரும்போது உங்களோட முதுகுத்தண்டு நேராக இருக்காது, விடாது. அதனால இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம ஏற்படுத்திக்கலாம். வாட்ச் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே கூட மணி பார்த்துக்கலாம், இல்லை வால் கிளாக்கில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் டை. நம்ம இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரம் படி நமக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியான, வெப்பம் மிகுந்த கிளைமேட் கண்டிஷன் தான். டை ஒரு வெஸ்டர்ன் அவங்களோட ட்ரெஸ். ஏன்னா அவங்களுக்கு குளிர் இருக்கிறதுனால அவங்க அதை காக்கணுங்கிறதுக்காக ஸ்வெட்டர், டை, சூட்டெல்லாம் போடுறாங்க. நம்ம இந்த அடிக்கிற வெயிலில் அதெல்லாம் போட்டுட்டு, டையெல்லாம் போட்டுட்டு தான், சில இடத்துல உங்களுக்கு கட்டாயமாக இருந்தால் போட்டுக்கலாம். அதர்வைஸ் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது நமக்கு ஒரு அவசியமற்ற, ஒரு தேவையில்லாத ஒரு ஆடை முறை தான். அது நமக்கு ஏற்றது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பெட்ஸ் அண்ட் சோஃபாஸ் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஏன்னா அது நம்மளோட முதுகுத்தண்டு நேராக இருக்க விடாது. ஏன்னா நடுநிலை பழகுவது, உடல் தோரணையில் நடுநிலை பழகுவது தியானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், உடல் தோரணையில். ஸோ இதெல்லாம் இந்த வாட்ச், டை, சூட், இல்லை அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கணும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வெல்பீயிங், அதாவது நம்மளோட உடல் நலனுக்கு நல்லது. வளமான வாழ்க்கைக்கு நம்ம எந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், இது ரொம்ப முக்கியம். அறிவியல் வளர்ச்சினால், தொழில்நுட்ப புரட்சினால் உலகங்கள் உள்ள செய்திகள்
உள்ளங்கையில் வந்துருச்சு. அப்போ இந்த உயிர் ஆற்றலை நாம் எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஒரு உணர்வு ஆற்றல் மூலமாக பயன்படுத்துகின்றோமோ அது நமது உறுப்பை பாதிக்கின்றது. அது தற்பொழுது உள்ள அதிக சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய அனலாக் வாட்ச், இன்றைக்கு உள்ள அதிக கண்டுபிடிப்புள்ள உள்ள அலைபேசி உள்ள கைக்கடிகாரம் கூட இருக்குது. நம்ம அலைபேசியோட நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம். நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க கழுத்தில் உள்ள எலும்புகள் தேய்மானம் ஆகுது, பார்வை குறைபாடு ஆகுது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தியான பயிற்றுனர் அதையும் தாண்டி உளவியல் ரீதியாக பல்வேறு தாக்கங்களை நீங்கள் பெறுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறதே உங்களுக்கு தெரியல. அலைபேசியில் நீங்கள் அடிமையாகி கொண்டு விடுகின்றீர்கள். அடிமை மட்டுமல்ல, ஆபத்துக்கு உள்ளவர்களாகவும் நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். அபாயகரமான நோய்கள் கூட இந்த கதிர் ஆற்றல் நம்மக்கிட்ட கடத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் என்பதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட முதுகு ஸ்பைனல் கார்ட், இந்த முதுகு தண்டு நேராக இருப்பது இந்த உயிர் ஆற்றலை சீராக வைத்துக்கொள்வதற்கு உள்ள ஒரு அருமையான ஒரு நுட்பம். ஆனால் நாம் படுக்கக்கூடியதில் சுகமாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இல்லைன்னா ஒரு செயற்கையான ஒரு பஞ்சு மெத்தையில் படுக்கிறது தவிர்க்க வேண்டும். நம்மளோட கால சூழல், தட்பவெட்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி உடைகள் இருக்கணும், நம்மளோட உறக்கம் இதுவும் இருக்கணும். இதில் நீங்கள் கவனம் செலுத்தினா உங்களோட உயிர் ஆற்றல் உங்களோட வாழ்க்கையில் வளமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு ஏதுவாக இருக்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இதே போல் நல்ல பல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வளமான வாழ்க்கைக்கு தவிர்க்க வேண்டிய பொருட்கள் குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன் உடன் விஜயகுமார்.